நேற்று டெல்லி ரெட் ஃபோர்ட்டு கிட்ட நடந்த கார் பாம் பிளாஸ்ட்டில் வந்து 9 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இது வந்து இந்தியாவே ஷாக் ஆயிருக்கு. ஆனால் இதோட பேக் ஸ்டோரி பார்க்கும்போது வேற ஏதோ பெருசாக நடக்க வேண்டியது இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நடந்தது, யார் இது பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் வந்து நேற்று டெல்லியில் ரெட் ஃபோர்ட் கிட்ட இருக்க மெட்ரோ ஸ்டேஷனு கேட் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட இருக்க சிக்னலில் ஒரு கார் வந்து நின்றுருக்கு. Hyundai i20 சிக்னலில் நின்றுருக்கு. சிக்னல் மூவ் ஆனோடனே இந்த பிளாஸ்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு 3-4 காருமே பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 9 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. 20 பேர் வந்து இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்த வந்து சீல் பண்ணி போலீஸ்லாம் வந்துட்டாங்க. என்ஐஏ, என்ஏசி, டெல்லி போலீஸ் கிரைம் பிரான்ச்சு, டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச்சு எல்லாம் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஸ்பாட்டுக்கே வந்து பார்த்தாரு. இந்த நியூஸ் வந்து நேற்றுலேருந்து பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த இடமே ஒரு ஷாக்கில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த பாம் பிளாஸ்ட் நடந்து அதோட சவுண்டே வந்து 6 கிலோமீட்டருக்கு கேட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வைப்ரேஷனே வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு இருந்தது. அங்கே பக்கத்தில் இருந்த பில்டிங் கண்ணாடிலாம் உடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட். இந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே அமித்ஷா வந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசினாரு. நாங்கள் வந்து எல்லா ஆங்கிள்ஸ்லையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓப்பனாக வச்சிருக்கோம். தப்பு பண்ணவங்க வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் முன்னாடி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை பார்க்கும்போது ஓகே, சிக்னலில் ஏதோ ஒரு கார் ஒன்று வெடிச்சிருக்கு, அதனால வந்து பக்கத்தில் இருக்க கார்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய பார்ப்போம், கார் போய்கிட்டே இருக்கும்போது கூட நெருப்புலாம் எரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஏதோ இன்சிடென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த காருக்குள்ளே வந்து வெடி மருந்து வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம், அந்த பக்கத்தில் இருந்த காரு ஆட்டோலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் பாடி மட்டும்தான் இருக்குது. அதோட டாப் எரிஞ்சு, டயர் எரிஞ்சு, வெறும் அந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. அதனாலே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 25 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து சீரியஸாகவே இருக்காங்களாம். 9லேருந்து 10 பேர் உடல் கருகியே எரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கும்போதே பார்த்தா இங்கே ஒரு யூடியூபர் என்னமோ ஒருத்தரில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் சும்மா பேசிகிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா டமால்னு ஒரு சவுண்டு. அப்படியே அந்த ஃபோனை திருப்பி காட்டுறாரு. அங்கேருந்து பயங்கரமாக நெருப்பு. மக்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் ஒரு சைடு ஓடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ரேடியேஷன் வந்து பாதிச்சிருக்கு. அந்த யூடியூபரோட கிளிப்ஸ் தான் இப்போ எல்லா சேனலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த பப்ளிக் பைட் எடுக்க போயிருப்பார் போல. அப்போ பேசிட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தம், அப்படியே அவங்களே பயந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்க இடத்துலாம் போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. எல்லாம் அங்கேருந்து ஓடுவானுங்கன்னு பார்த்தா கும்பலாக நின்று எல்லாம் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கார்லேருந்து ஏஞ்சிட்டு வர அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக சாம்பல் மாதிரி இருக்குது, ரத்தம் வருது. பயங்கரமாக இருந்தது அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கே. அமித்ஷாமே அதான் சொன்னார், இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் வரும், மக்கள் இதை பார்த்து யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார் வந்து ஹரியானாவை சேர்ந்த காரு. அந்த காருமே ஹரியானாவில் தான் வந்திருக்காரு. அதை ஓட்டு வந்தவர் வந்து உமர் முகமது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து சூசைட் பாம்பர் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, எதனால் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண பார்த்தா ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி போகுது. இது ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து காஷ்மீர்லேருந்து இந்த ஆரம்பிக்குது. நவம்பர் 6 அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரில் நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுறாங்க. ஜேஇஎம்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஜாஷி முகமதுன்ட்டு, இது வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு. எதுக்காக இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது 2 டீம் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கும் போகுது, ஹரியானாவுக்கும் போகுது. உத்தரப்பிரதேஷில் ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் அகமதுன்ட்டு. அவர் லாக்கரில் AK-47 வேறு வச்சிருக்காரு. அவரை விசாரணை பண்ணும்போது அவர் ஒரு டாக்டர் பேரை சொல்கிறாரு. ஹரியானாவில் முஜமில் ஷக்கீல்னு ஒருத்தர், அவரை வந்து ரைட் பண்ணுறாங்க. அவர் ரைட் பண்ணும்போது பார்த்தா பயங்கரமாக அவர்கிட்ட பொருட்கள்லாம் கிடைக்குது. 350 கிலோ அமோனியம் நைட்ரேட்டு, டைமரு, அதுக்கப்புறம் வந்து வாக்கி டாக்கி, AK-47, பிஸ்டல், அந்த மாதிரி என்னென்னமோ கிடைக்குது. ஹரியானாவில் மட்டும் 3000 கிலோ வெடிபொருள் வந்து கைப்பற்றுறாங்க. இது ஏதோ பெரிய ஆப்ரேஷன் போலன்னு தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு ஆளாக அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு டாக்டர்ஸாக. இவங்களெல்லாம் வந்து ஒயிட் கலர் டெரர் ஈகோசிஸ்டம் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க தெரியல. என்கிரிப்டட் மெசேஜ், டெலிகிராம் குரூப்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இந்த இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல. அந்த விசாரணைலாம் போயிட்டுருக்கு. இவங்களோட கூட்டாளி தான் இந்த உமர் முகமது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முஜாமில் ஷாகிலை வந்து நேற்று தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணி 5 மணி நேரத்தில் வந்து இந்த உமர் முகமதுன்றவர் வந்து இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேனிக்கில் பண்ணியிருப்பார் போல். நம்ம ஏதோ பெருசாக பிளான் பண்ணோம், நடக்கிற மாதிரி தெரில, நம்மளாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாரான்னு தெரில. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெருசாக நடக்க வேண்டியது
இப்போ ஏதோ சின்னதாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே இதுவுமே பெரிய விஷயம் தான். இந்த அளவுக்காவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்தியா லெவலில் எல்லா ஸ்டேட்ஸுமே இப்போ ஹை அலர்ட்டில் இருக்குது. பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷனு, மானுமெண்ட்ஸு எல்லாமே ஹை அலர்ட்டில் இருக்குது. இப்போ வெளிநாட்டு எம்பசிஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரி மக்களை வந்து வெளியெல்லாம் ரொம்ப போகாதீங்க, கும்பலாக இருக்க இடத்துக்குலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த உமர் முகமது யூஸ் பண்ண இந்த i20 காரும் பார்த்தோன்னா அதுக்கே ஒரு 4 ஓனர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு ஓனர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கார் பார்த்தோன்னா ஒரு 2014 சல்மான்றவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் தேவேந்திரன் ஒருத்தர்கிட்ட வித்திருக்காரு, அவர் சோனுன்ற ஒருத்தர்கிட்ட வித்திருக்காரு, அவர் தாரிக்ன்ற ஒருத்தர்கிட்ட வித்திருக்காரு. அந்த தாரிக் யாருன்னு பார்த்தா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்வால்வ் ஆன ஒருத்தர் தான் இவரான். ஸோ அவர் தான் வந்து உமருக்கு இந்த காரை சப்ளை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த காருக்கு ஒரு லிங்க் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு ஃபீமேல் டாக்டரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு 5 டாக்டர்ஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து ஒயிட் காலர்னு சொல்கிறாங்க. ஒரு 5 டாக்டர்ஸ் வந்து அங்கங்கே இருந்துக்கிட்டு இதை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து அந்த ரெட் ஃபோர்ட் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்லிமெண்ட்டு, அந்த பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸு, ரெசிடென்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நடந்திருந்தால் இது ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூவாகவே ஆயிருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வந்தது. ஒரு யூஎஸ் ஏஜென்ட் கூட பங்களாதேஷில் இறந்துருந்தார். அந்த மாதிரி இந்த பிரசிடென்ட், இந்த பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்கான ஜாப்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் கூட அடிக்கடி சொல்லுவார், இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான ஜாப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரே வந்து 2 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் ரொம்பவே த்ரெட்டு உள்ள ஒரு ஆளுங்க. நம்ம இப்போ ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் போகிறப்போ நம்மளை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு காண்டா இருக்கும், என்னடா நம்மளை வேலைக்கு போடாமல் வெயிட் பண்ண வச்சுருக்காங்கன்ட்டு. ஆனால் அவங்க உயிருக்கு எவ்வளோ ஆபத்துன்னு இருக்குன்னு இந்த மாதிரி நடக்கும்போது தான் தெரியுது. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது தான் பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரிய வருது. ஒருத்தர் வந்து அவரோட உயிரே ஒரு ஏக்கத்துக்காக தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு 10 பேரையாச்சும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இறக்குறாங்க. இதெல்லாம் இந்த ரீசெண்டாக இப்போ இந்த அமரன் படத்தில் கூட பார்த்துருப்போம். அவங்களாம் இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணிட்டே வருவாங்க. நீ ஏக்கத்துக்காக என்ன பண்ணுவேன், நீ பார்த்தா என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லும்போது அந்த குழந்தைங்க சொல்லுவோம், நான் அவங்களை கொன்றுவேன்னு. அந்த மாதிரி ஏக்கமாக வளர்ந்துட்டு வந்து இப்போ ஒரு பிளேஸில் இருக்காங்க. அதை தான் நியூஸ்லலாம் கோட் பண்ணியிருந்தாங்க. தங்குறது இந்தியா, வாழ்றது இந்தியா, ஆனால் விசுவாசம் மட்டும் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு நம்மலாம் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பயமாக இருக்கு, இன்னும் எத்தனை பேர் வந்து இந்தியாவுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்க கேள்வி என்னன்னா, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி, ஹையஸ்ட் செக்யூரிட்டி உள்ள ஸ்டேட்டும் டெல்லி தான். எப்படி ஒருத்தன் கார் எடுத்துக்கிட்டு காரில் அவ்வளோ பாம்பு வச்சுக்கிட்டு டெல்லிக்குள்ளே என்டர் ஆகிருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சும்மா சென்னை டு பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது சரக்கு இருந்தாலே அப்படி பிடிக்கிறாங்க. எப்படி ஒருத்தன் பாம்பெலாம் வச்சுட்டு அசால்ட்டாக காரில் வந்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே 3000 கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்கள் எப்படி உள்ளே வந்தது, எந்த வழியாக வந்திருக்கும், கடல் வழியாக வந்துட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருக்காரு, இது வந்து பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட்டு, இதை யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி நான் கொண்டு வந்து தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பகலாம் அட்டாக், ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நடக்கும்போது இந்தியா தரப்பில் சொல்லியிருந்தாங்க, எனி ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி கன்சிடர் அஸ் அ ஆக்ட் ஆஃப் வார் ஆன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட மூவ் என்னவா இருக்கும், இது வெறும் அந்த டெரரிஸ்ட் கும்பல் அழிக்கிறதோட முடிஞ்சிருமா, இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு மறுபடியும் பிரச்சனை வருமானு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ரெட் ஃபோர்ட் பாம் பிளாஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி இந்தியாவோட ரெஸ்பாண்ட் என்னவா இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.